வணக்கம். நான் சாந்தி வெற்றிவேல். உங்களுக்கு நான் சொல்கிற ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு வாழ்க்கை ரகசியத்தை தான் உணர்த்திக்கிட்டே இருக்கும். இந்த கதையும் அது போல தான். ஒரு மனிதன், அதாவது சிசுபாலன், கிட்டத்தட்ட 100 தவறை செஞ்சான். 100 தவறை கிருஷ்ணர் பொறுத்துக்கிட்டாரு. 101வது தவறுக்கு எதுக்காக அவருக்கு கோபம் வந்தது. இந்த கதையை புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணலாம் அப்படின்றது புரியும். இந்த சிசுபாலன் கதை வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியங்க. இவருடைய பிறப்பே வித்தியாசமானது. சேதி நாட்டு மன்னன் ஒருத்தன் இருந்தான். அவன் பேர் தாமோக்ஷகன். அவனுடைய மனைவி சுருதகீர்த்தி. இவங்க கிருஷ்ணருடைய அத்தை. கிருஷ்ணருக்கு நிறைய அத்தை இருக்காங்களே அப்படின்னா, கம்சனுக்கு கூட பிறந்தது நிறைய தங்கைகள். அதில் ஒன்று தான் இந்த சுருதகீர்த்தியும். இவளுக்கு சின்ன வயசுலேருந்து கிருஷ்ணரை பார்த்தாலே ஆசை. இவ்வளோ அழகு, இவ்வளோ ஒரு துருன்னு இந்த குழந்தை, இது மாதிரி நமக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு நினச்சாங்க. அதனால் கிருஷ்ணர் மேலே ரொம்ப எல்லா அத்தைக்குமே பிடிக்கும். ஒரு விதத்தில் குந்தியும் இவங்களுக்கு கிருஷ்ணருக்கு அத்தை தான். அதனால் இவங்களுக்கு கிருஷ்ணர் மாதிரி குழந்தை வேணும் அப்படின்னு ஆசை. ஆனால் இவங்களுக்கு பிறந்தது ஒரு வித்தியாசமான விசித்திரமான குழந்தை. குழந்தையில் என்னங்க விசித்திரம்? ஆமாங்க, இந்த குழந்தைக்கு 3 கண் இருந்தது, 4 கை இருந்தது, கழுதை மாதிரி கத்திக்கிட்டே இருந்தான். இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க அம்மாவுக்கே அந்த குழந்தைய பிடிக்கல. இந்த குழந்தைய எப்படியாவது கைவிட்டுடலாம், நமக்கு ஆசைப்பட்ட குழந்தை வேணும்னு, ஆனால் இப்படி ஒரு குழந்தைய வளர்க்குறது ரொம்ப சிரமம், இல்லை தேவையில்லை, நம்ம இதை கொடுத்துடலாம், அந்த குழந்தைய யாருக்காவது கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சாங்க. அப்போ இவங்களுக்கு அசிரீரி மட்டும் கேட்குது. இந்த குழந்தைய பார்த்து யாரும் பயப்பட தேவையில்லை, இவன் மகா வீரன், இவன் யாருடைய மடியில் போய் உட்காரும்போது இவனுக்கு கூடுதலாக இருக்கிற உறுப்புக்கள் மறையுதோ அவரால் தான் இவனுக்கு மரணம் நிகழும். ஒரு சந்தோஷமான செய்தி, ஒரு துக்கமான செய்தின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி குழந்தைக்கு எல்லா உறுப்பும் மறைஞ்சிடும். ஆனால் யார் மடியில் உட்காந்தா மறையுதோ அதே மனிதனால தான் கொல்லப்படும். இந்த வார்த்தையை கேட்டதுமே பெத்த தாய்க்கு கஷ்டமாயிடுச்சு. குழந்தைய விடலான்னு நினச்சாங்க. ஆனால் அது நல்லா இருக்கும், வீரனாக இருக்கணும் போது சந்தோஷம் வருது. அதே குழந்தை அந்த மனிதரால் இறக்கப்படணும் போது அழுக வருது. இது தாங்க வாழ்க்கையோட ரகசியமான விஷயம். நம்ம ஒரு விஷயம் நம்மளுதுன்னு நினச்சோம்னா ஆசை வரும், நம்மளது இல்லைன்னு நினச்சா அதுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி அதை இன்னொருத்தன் எடுத்துக்கிட்டால் அது யாருதோ பிரச்சனைன்னு நினைப்போம். இதுதான் வாழ்க்கையோட ரகசியமே. இந்த குழந்தை வளர்ந்துட்டுருக்கு. ஒரு 4 வயசு 5 வயசுன்னு வைங்களேன். அது வரைக்கும் இந்த கிருஷ்ணருக்கு ஏகப்பட்ட வேலை. ஏன்னா இந்த கௌரவர்கள் பாண்டவர்கள் இவங்க பிரச்சனை இருக்குது, இவரோட அரசாட்சி பிரச்சனை இருக்குது. இத்தனைக்கு நடுப்புறம் ஒரு தடவை அத்தையை போய் பார்க்கணும். ரொம்ப நாள் கழித்து அந்த அத்தைக்கும் ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தைய பார்க்கணும் அப்படின்னு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வரும்போது அத்தை பயங்கர சந்தோஷமாக, கிருஷ்ணா என் குழந்தைய பார்த்தியா, எப்படி இருக்குது பார்த்தியா அப்படின்னு வருத்தத்தோடு சொல்லும்போது குழந்தை ஓடி போய் கிருஷ்ணர் மடியில் போய் உட்காந்துக்குச்சு. அடுத்த நிமிஷமே அந்த கூடுதலாக இருந்த அந்த குழந்தையோட உறுப்புக்கள் எல்லாம் மறைஞ்சு போச்சு. அந்த 3 கண் 2 கண் ஆச்சு, 4 கை 2 கை ஆச்சு, முகம் அழகாக ஆச்சு, அந்த குரல் இனிமையாக ஆச்சு. ஆனால் கத்துறது மாத்திரம் நிறுத்தலை, ஏதோ ஒரு அறிகுறி தான் இருக்கும். அப்போ இந்த குழந்தைய அந்த அம்மா பார்த்ததுமே சந்தோஷமாயிடுச்சு. இருந்தாலும் அடுத்த நிமிஷம் கதறி ஒவ்வொன்றா அழ ஆரம்பிக்கிறாங்க. கிருஷ்ணர் சொல்கிறாரு, எதுக்கு அத்தை குழந்தைய பார்த்தேங்க, இப்போ நல்லா தானே இருக்குது, எதுக்கு அழுகுறீங்க? அப்படி இல்லைப்பா, இந்த மாதிரி எனக்கு அசிரீதி கேட்டுச்சு, இந்த குழந்தை யார் மடியில் உட்காருதோ அப்போ அதனுடைய, அதாவது யார் மடியில் உட்காரும்போது அதோட கூடுதல் உறுப்பு இல்லாமல் போதோ அதே மனிதரால் இறக்கப்படும்ன்ற ஒரு வாக்கு கேட்டுட்டேன்ப்பா. அவ்வளோ தானே, இந்த குழந்தை என்ன பண்ண போகுது, அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது, நானும் இந்த குழந்தைய எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னாரு. இல்லை கிருஷ்ணா, உன்னை நம்ப முடியாது, எனக்கு ஒரு சத்தியம் பண்ணிவிடு, என் குழந்தை என்ன தப்பு பண்ணாலும் நீ பெருசாக எடுத்துக்கக்கூடாது. சரி அத்தை,
உன் குழந்த 100 குத்தம் செஞ்சால் கூட நான் பொறுத்துப்பேன். ஆனால் 100 கடந்துச்சுன்னா தர்மம் அதோட வேலையை செய்யும், அவ்வளோதான். அந்த சத்தியம் மாத்திரம் நான் பண்ணித்தரேன். எப்போவுமே ஒரு குழந்தை 100 வேலை என்ன பண்ணிட போகுது? அது முழிச்சு பண்ணால் கூட ஒரு 10-15 தப்பு தான் பெருசாக பண்ண போகுது. 100 தப்பு பண்ணுற வரைக்கும் என்ன ஆக போகுது அப்படின்னு அந்த அம்மாவும் ஏதோ ஒரு இதில், சரிப்பா நீ சொல்கிறது கரெக்டு தான், என் குழந்தை அதெல்லாம் பண்ண மாட்டான் அப்படின்னு. எல்லா தாய்க்கும் தன் குழந்தை தான் முக்கியம். அதனால் அவங்க அந்த சத்தியத்தை வாங்கிக்கின்னு சந்தோஷமாயிட்டாங்க. ஆனால் இவரும் ஒரு சூட்சமத்தோடு பதில் கொடுக்குறாரு. 100 குற்றங்களை நான் பொறுத்துக்குவேன், 100 கடந்துச்சுன்னா தர்மம் தன்னோட வேலையை செய்யும் அப்படின்னு. இதுக்கு முக்கிய காரணம் இல்லாமல் இல்லைங்க. எல்லா குழந்தைங்களுடைய பிறப்புக்கும் பின்னாடி ஏதோ ஒரு காரணம் கண்டிப்பாக இருக்கும். அது நமக்கு சொல்லி கொடுக்குற பாடமாக தான் இருக்கும். இவருக்கு நாளுக்கு நாள் கிருஷ்ணர் மேலே ஒரு கோபம், என்னமோ தெரியல, அவரை பார்த்தாலே கோபம் வந்துகிட்டே இருக்கும். இந்த கோபம் எப்போ ஜாஸ்தி ஆச்சுன்னா இவருக்கும் ருக்மணிக்கும் கல்யாண ஏற்பாடு நடக்குது. நம்ம சிசுபாலனுக்கும் ருக்மணிக்கும் இந்த கல்யாண ஏற்பாட்டில் ருக்மணிக்கு பிடிக்கவே இல்லை. எனக்கு சிசுபாலனை கட்டிக்கிறத விட கல்யாணம் பண்ணிக்காமையே இருந்துருவேன், பேசாமல் நான் கிருஷ்ணர் கூட ஓடி போயிடலான் இருக்கேன் அப்படின்னு கிருஷ்ணரை பார்த்து சொல்லிட்டாங்க. நான் உன் கூடவே ஓடி வந்துடுறேன், என்னை கூட்டின்னு போயிடு, எனக்கு இந்த சிசுபாலன் மூஞ்சியே பிடிக்கல அப்படின்ட்டாங்க. அவர் கூட ஓடி போயிட்டாங்க. இதனால் கிருஷ்ணர் மேலே அவருக்கு கோபம் அதிகமாக ஆச்சு. கிருஷ்ணரை அவமானப்படுத்தணும், அவனை சும்மாவே விடக்கூடாது, நம்ம வாழ்க்கையும் பறிச்சிட்டான், நம்ம வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்காமையும் பண்ணிட்டான், இவனால் தான் நம்ம உயிர் போப்போதான். அதுவும் அவன் சத்தியம் பண்ணி வேற கொடுத்துட்டான் அம்மா கிட்ட, கண்டிப்பாக இவனால் ஒன்றும் பண்ண முடியாது நம்மளை அப்படின்னு முடிவு எடுத்துட்டான். இந்த பாண்டவர்கள் இருக்காங்கல்ல, அதில் தர்மர் ஒரு யாகத்தை நடத்துகிறார், ராஜசூய யாகம். எல்லா தேசத்து மன்னர்களுக்கும் அழைப்பு கொடுக்குறாரு, நீங்கள்லாம் வந்துருங்க அப்படின்னு. இதில் இந்த சேதி தேச மன்னனும் நம்ம சிசுபாலனும் வந்துட்டாங்க. பூஜை தொடங்கும்போது யாருக்கு முதல் மரியாதை செய்கிறது அப்படின்னு அங்கேருந்து எல்லாரும் கேட்குறாங்க. இந்த பாண்டவர்கள்லாம் அங்கே இருந்த பீஷ்மர் சொல்கிறாரு, நான் வயசில் பெரியவன், எனக்கு தெரியும், முதல் மரியாதைன்றது கிருஷ்ணர் தான், வேறு யாருக்குமே அதுக்கு தகுதி இல்லை. உடனே சிசுபாலனுக்கு கோபம் அதிகமாகிடுச்சு. என்னங்க சொல்கிறீங்க, அவன் எந்த விதத்தில் என்னை விட தகுதியானவன், எனக்கே முதல் மரியாதை கொடுக்கலாமே, கிருஷ்ணரை மாதிரி மோசமானவன் நீங்கள் பார்க்கவே முடியாது, அவன் என்ன பெருசாக சாதிச்சிட்டான், ஒரு மாடு மேய்க்கிற பையன், அதுவும் இல்லாமல் கேவலமானவன், ஒரு பெண்களுடைய ஆடைகளை திருடுறவன், தர்மம் தெரியாதவன் இப்படின்னு அடுக்கடுக்காக சொல்லிக்கிட்டே போகிறாரு. அவன் பொய் சொல்கிறான், அவன் யாரையுமே நிம்மதியாக வாழ விட மாட்டான், ஏதாவது திருட்டு வேலை பண்ணிக்கிட்டே இருப்பான் அப்படின்னு ஒவ்வொரு வார்த்தையாக சொல்ல அங்கே இருந்த அத்தனை பேருமே கிருஷ்ண பக்தர்கள். அத்தனை பேருக்கும், அந்த பெரியவங்க அத்தனை பேருக்கும், விதுரர், பீஷ்மர், நம்ம திருதராஷ்டர், அங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும், குந்தி தேவி, இவங்க எல்லாருக்குமே கிருஷ்ணர் யாருன்றது தெரியும். அவங்க எல்லாருமே அதிர்ந்து போய் அப்படியே உக்காந்துருக்காங்க, என்ன பேசுறதுன்னு. ஏன்னா கிருஷ்ணரை யாரும் இப்படி திட்டினதில்லை, இவன் இப்படியெல்லாம் பேசுகிறானே, இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, சுற்றி இருக்கவங்கெல்லாம் எல்லாரும் அமைதியாக பார்த்துட்ருக்காங்களே அப்படின்னு இவங்க நினைக்கும்போது டக்குன்னு இந்த பாண்டவர்கள்லாம் ஆயுதத்தை எடுத்துகிட்டு இவரை நோக்கி தாக்கத்துக்கு வராங்க. அப்போ கிருஷ்ணர் அவங்கள கை காமிச்சு அமைதியாக இருங்க அப்படின்னு சிரிக்கிறார். கிருஷ்ணர் அவருடைய திட்டெல்லாம் கேட்டுக்கிட்டே, அதாவது வசவுக்களெல்லாம் ஒன்று ஒன்றா எண்ணிக்கிட்டே தான் இருக்கார். சிசுபாலன் கர்மத்தின் இந்த ஆட்டம் போட்டதுனால, அதாவது ஆட்டம் போடும்போதும் மனசுக்குள்ள இந்த கிருஷ்ணனால் என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னு சவால் விட்டபடியே 100 வார்த்தையை திட்டி முடிச்சிட்டோம். திட்டும்போது நமக்கு அளவே தெரியாதுங்க, திட்டிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா வார்த்தை அழகானது. நீங்கள் ஒருத்தரை கேவலப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இது வரைக்கும் தெரியாத வார்த்தையை கூட அழகழகாக எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது நீங்கள் பேசுகிறத தடங்கவே தடங்காது, நிறுத்தவே நிறுத்தாது, சொல்லிக்கிட்டே இருக்கும்.
நிறுத்தவே முடியாது. அந்த வார்த்தை அப்படியே நம்ம அருவி மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்கும். 101வது வார்த்தை கிருஷ்ணரை பற்றி மிக மிக பயங்கரமான இழிவான வார்த்தையை சொல்லும்போது அடுத்த நொடியே கிருஷ்ணர் அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு இருந்த முகம் கோபமாக மாறி மின்னல் வேகத்தில் அவர் கையில் வச்சிருந்த சக்கரத்தை அந்த சிசுபாலனை பார்த்து ஏஞ்சார். அந்த சக்கரம் வேகமாக சுழண்டு போய் சிசுபாலன் தலையை வெட்டி கீழே போட்டுச்சு. அங்கே இருந்த அத்தனை பேருக்கும் இது வரைக்கும் கிருஷ்ணனுடைய புன்னகையை மாத்திரம்தான் பார்த்தாங்க. இவ்வளோ பயங்கரமான கோபத்தை யாருமே பார்க்கல. எல்லாரும் அப்படியே வியந்து பார்க்கும்போது அடுத்த ஒரு விஷயம் அங்கே நடக்குது. அந்த சிசுபாலன் உடம்புல இருந்து அவனுடைய ஆத்மா கிளம்பி நேராக போய் கிருஷ்ணருடைய பாதத்தில் கலக்குது. எவ்வளோ ஒரு ஆச்சரியமான விஷயம் பாருங்க. அவன் எதிரியாக இருந்தாலும் எப்பவும் கிருஷ்ணரை எப்படி அழைக்கலாம், எப்படி அவனை திட்டலாம், என்ன சொன்னால் அவன் வெறியாவான், என்ன பண்ணணும், கிருஷ்ணனை வாழ விடக்கூடாது, கிருஷ்ணரை துன்புறுத்தணும், கிருஷ்ணரை அழ வைக்கணும், கிருஷ்ணரை கேவலப்படுத்தணும். இந்த எண்ணம் தான் பகை உணவோடு இருந்தால் கூட அவனுக்கு முக்தி கிடைச்சிது. அந்த கிருஷ்ணரை எந்த விதத்துலேயோ ஒரு விதத்தில் சதா சர்வகாலம் சொல்லிக்கிட்டு இருந்ததுனால இவனுக்கு அந்த மோட்சம் கிடைச்சிது. எப்போவுமே பொறுமை பலவீனம் கிடையாது. இறைவன் நம்மளை திருத்தறதுக்கு மீண்டும் மீண்டும் வாய்ப்பு கொடுத்துட்டு தாங்க இருக்காரு. அதை நம்ம பலவீனமாக நினச்சிக்கிட்டா, ஆணவமாக இருந்துட்டா அழிவு நிச்சயமாக கிடைக்கும். எவ்வளோ அற்புதமான வார்த்தை பாருங்கள். ஆமாம், இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சிசுபாலன் ரொம்ப ரொம்ப திறமைசாலி, மாவீரன். அவனுடைய உடல் பலம் மிக பெரிய பலம். அந்த உடல் பலத்தால் யாருக்கிட்டேயும் அவன் சண்டை போடலை. சண்டை போட்டு அழிஞ்சிருந்தால் கூட கம்பீரமான இறப்பாக இருந்திருக்கும். அவன் பேச்சோட ஆற்றலால் தான் அழிஞ்சான். ஒருத்தரை காயப்படுத்தினா கூட அந்த காயம் ஆறிடும். ஆனால் ஒருத்தரை இழிவுபடுத்தி, அதாவது கேவலப்படுத்தி, அவங்க செய்யாத ஒரு செயலை செஞ்சதாக சொல்லி அவங்கள மனம் நோக வைக்கிறது, அதாவது ஆத்மாவை காயப்படுத்த இந்த உலகத்தில் யாருக்குமே உரிமை கிடையவே கிடையாது. ஆனால் நம்மள முக்கால்வாசி பேர் ஆயுதம் எடுக்காமல் ஆத்மாவை மட்டும்தான் காயம் செய்கிறோம். ஆத்மா உங்களுக்கு சொந்தமானது கிடையாது, இறைவன் சம்பந்தப்பட்டது. அதை காயப்படுத்தும் போது அது அழுதால் கடவுள் நிச்சயம் அந்த அழுகைக்குண்டான பரிசை உங்களுக்கு நிச்சயம் கொடுப்பார். கோபத்தில் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு ஆயுதத்துக்கு சமமான விஷயம். கிருஷ்ணர் சிசுபாலனை 100 முறை பொறுத்துக்கிட்டார். அது அவருடைய பலவீனமே கிடையாது, அது கருணை. ஏதோ தெரியாமல் பேசுகிறான், பேசட்டும், எவ்வளோ நேரம் பேச போகிறோம், பேசட்டும் அப்படின்னு அமைதியாக சில நேரம் நிறைய பேர் வாழ்க்கையில் இருக்கீங்க. நம்ம வாழ்க்கையில் யாராவது நமக்கு தீங்கு செஞ்சால் பரவாயில்ல, பண்ணிட்டு போட்டோம், எவ்வளோ நேரம் பண்ண முடியும், நம்மளால் தாங்க முடிஞ்ச வரைக்கும் தாங்குவோம் அப்படின்னு நினைக்கிறத அவங்க திருப்பி தப்பாக நினச்சிக்கிறாங்க. இந்த அடிமை நம்ம சொல்கிறதுக்கெல்லாம் வாய் திறக்காமல் அமைதியாக இருக்குது. இனி இதையே நம்ம ஒரு குறியாக எடுத்துக்கலாம். நமக்கு கோபம் வரும்போதெல்லாம் இந்த அடிமை சிக்கிட்டான்னு நினச்சி அவனை எவ்வளோ திட்ட முடியுமோ திட்டலாம், எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ படுத்தலாம் அப்படின்னு பண்ணுவாங்க. அப்படி ஒருத்தர் செய்யும்போது நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா அந்த பொறுமை மற்றவங்க எப்படி எடுத்துக்கினாலும் அந்த ஆத்மா காயப்படும். அந்த பொறுமை தான் அந்த எதிராளியை தண்டிக்கக்கூடிய ஆயுதம். இந்த கதை எப்போவுமே கர்வம் அழிவு தான் தரும். ஒரு பெரிய அரசனாக இருந்த இந்த சிசுபாலன்
தன்னை யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்ற அந்த ஆணவம், என்னால் எது வேணாலும் செய்ய முடியும், என்னை யாராலையும் அழிக்க முடியாது அப்படின்னு நினச்சி சதா சர்வகாலம் அவனை திட்ட 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 அந்த திட்டல் அந்த பொறுமை ஒரு நாள் வெடிச்சா அந்த ஆத்மாவுக்கு அழிவு வரும். அதுதான் இந்த சிசுபாலன் கதை. உண்மையாகவே நம்ம இடைவிடாமல் தவறாக கூட யாரை யோசிக்கிறோமோ அந்த யோசனை அப்படியே உங்கள் மனசில் பதிஞ்சிடும். நீங்கள் ஒருத்தரை காயப்படுத்த நினச்சா கூட அதை மனசில் நீங்கள் நினைக்க நினைக்க அவன் உயர்ந்துட்டு தான் இருப்பான். அதே மாதிரி ஒருத்தர் அமைதியாக இருக்காங்களேன்னு நம்ம திட்ட 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 நமக்கு அந்த எதிராளிக்கு ஒன்றுமே கிடையாது, அவன் அமைதியாக இருக்கா மாதிரி தான் இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே அவனுடைய ஆத்மா அழுதால் இறைவனுக்கு பிடிக்காது. இறைவன் எதுக்குமே கோவப்பட மாட்டான். தான் படைத்த ஒரு பொருளை துன்புறுத்தும் போது எங்கே இருந்தாது புயலாக தாக்குவான். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.